டிவிகே நேத்து சுப்ரீம் கோர்ட்ல டிவிகே சாதமா டிவிகே சைடு இருந்து கேட்ட மாதிரி, அது இல்லாம அந்த பாதிக்கப்பட்டவங்க மனு போட்டு கேட்ட மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு சாதகமா வந்துட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த மனுதாரர்கள் கேட்ட மாதிரி சிபிஐ கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிவிகே சைடுல இருந்து கேட்ட மாதிரி எஸ்ஐடி ஒன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு டிவிகேக்கு ஒரு மாரல் பூஸ்டா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு டிவிகே வந்துட்டு தமிழ்நாடு போலீஸ் நடத்துற அந்த என்கொயரி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு வேற ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் சுப்ரீம் கோர்ட்ல அந்த மனு தாக்கல் பண்ணாங்க. சோ இப்ப வந்துட்டு டிவிகே கேட்ட மாதிரி அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்துட்டு நாங்க தற்காலிகமா தான் கொடுக்குறோங்க, இப்போதைக்கு நாங்க இதை கொடுக்குறோங்க, மறுபடியும் வேற ஏதாச்சும் வந்துட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு, நீங்க மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது வச்சுதான் முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பார்த்தும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு சென்னை ஹைகோர்ட்டை பார்த்தும் சரி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி வான் பண்ணி விட்டுருக்காங்க. அது என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ருத்ரன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, மறக்காம பெல் ஐக்கான் அழுத்தி விட்டுருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் இன்சிடென்ட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மை டியர் ருத்ரன் ஸ்குவாட். சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கை நாங்க சிபிஐக்கு மாத்துறாங்க. ஏன் நாங்க சிபிஐக்கு மாத்துறோங்க அப்படின்னா, மக்கள் வந்துட்டு நீதிமன்றத்து மேல வச்சிருக்க நம்பிக்கையும் அந்த கவர்மெண்ட் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் நாங்க காப்பாத்தணுங்கிறதுக்கோசரம் வந்துட்டு நாங்க இதை சிபிஐக்கு மாத்துறோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்துட்டு அந்த கரூர் சம்பவம் லாஸ்ட் மந்த் 27ஆம் தேதி நடந்துச்சு. அந்த 27ஆம் தேதி நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 டேஸ்லயே வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் அந்த போலீஸ் சைட்ல இருந்து என்ன சொன்னாங்க, ஒரு பிரஸ் மீட் வச்சு நாங்க போதுமான போலீஸ் கொடுத்துட்டோங்க, அதனால வந்துட்டு அங்க நடந்ததுக்கும் எங்களுக்கும் வந்துட்டு எந்த சம்பந்தமும் இல்ல, நாங்க கரெக்டா தான் இருந்தாங்க, எங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஒரு பிரஸ் மீட் வச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப அந்த போலீஸே வந்துட்டு அந்த விஷயத்தை விசாரிக்கும் போது எப்படி அது மக்களுக்கு நம்பிக்கை வரும், இவங்க கரெக்டா தான் என்கொயரி பண்ணுவாங்கிற நம்பிக்கை எப்படி மக்களுக்கு வரும்? அதன் அடிப்படையில வந்துட்டு நாங்க கேஸ் நாங்க சிபிஐக்கு மாத்துறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சிபிஐ கொடுத்துறாங்க. இப்ப வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்க மனு போட்டு கேட்ட மாதிரி வந்துட்டு என்ன பண்றாங்க, சிபிஐயும் கொடுத்துறாங்க. அதே மாதிரி டிவிகே சைட்ல இருந்து கேட்ட மாதிரி அந்த சிபிஐ மானிட்டர் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட எக்ஸ் ஜஸ்டிஸ் ஆன ஒருத்தர், அவருக்கு கீழே வந்துட்டு 2 ஐபிஎஸ் போலீஸ் இருப்பாங்க. அந்த சிபிஐ விசாரிக்கிறத இவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சிபிஐ வழி நடத்துறது இவங்க தான். அவங்க தான் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இப்ப வந்துட்டு இந்த சிபிஐ விசாரணை பண்றாங்களா, அதை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாசம் மாசம் போயிட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் அந்த எஸ்ஐடி அமைச்சுல அந்த முன்னாள் ஜஸ்டிஸ் தலைமையில அவங்க கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு எல்லா என்கொயரியும் கரெக்டா தான் போகுதா, எந்த ஒரு பாரபட்சமே இல்லாத போகுதா அப்படிங்கறத அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இப்ப அது மட்டும் இல்லாம சென்னை ஹைகோர்ட்ல இருந்து ஒரு எஸ்ஐடி அமைச்சாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு டீம் அமைச்சாங்க. அவங்க 2 பேரும் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க அந்த ஃபைல் எல்லாம் வந்துட்டு சிபிஐ ஒப்படைங்க, நாங்க போட்டு அந்த டீம் மேல வந்து ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சுப்ரீம் கோர்ட் ஒரு எஸ்ஐடி அமைச்சுல அந்த முன்னாள் நீதிபதி தலைமையில அவங்களுக்கு கீழே 2 ஐபிஎஸ் ஆபீசர் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஐபிஎஸ் ஆபீசர் வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கக்கூடாது, அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டு ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், நேட்டிவ் வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வைக்கிறாங்க. சோ இதுதான் வந்துட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட்ல அவங்க கொடுத்த தீர்ப்பு. அந்த சிபிஐ அமைக்கணுங்கிறது மட்டும் இல்லாம அந்த எஸ்ஐடி அமைக்கணும் அப்படிங்கறது எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னது. இப்போ சுப்ரீம் கோர்ட் சென்னை ஹைகோர்ட்டை பார்த்து என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா, எஸ்ஓபி வேணும்னு வந்தவங்க, அரசியல் பிரச்சாரங்கள்லாம் நடக்குதா, அதுக்கு ஒரு சீரான வந்துட்டு ரூல்ஸ் வேணும் அப்படின்னு வந்தவங்களுக்கு நீங்க எப்படி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணீங்க, அதை எப்படி என்கொயரி பண்ண வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சென்னை ஹைகோர்ட்டை பார்த்து கொஸ்டின் கேக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த எஸ்ஓபி வேணும்னு வந்தவங்களுக்கு அந்த நார்மலான ஒரு கேஸுக்கு நீங்க எப்படி அதை குற்றப்பிரிவுல வந்து நீங்க பதிவு பண்ணீங்க, இதுக்கு எல்லாம் வந்துட்டு அந்த சுப்ரீம் கோர்ட்ல அவர் சொன்னார்ல சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ், அவர் வந்துட்டு விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாம அந்த கரூர் சம்பவம் வந்துட்டு மதுரை ஹைகோர்ட்டு கீழே வரும். அதை எப்படி நீங்க சென்னையில எடுத்து பேசுனீங்க, சென்னையில இருந்து எப்படி நீங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணீங்க, அது மட்டும் இல்லாம சென்னையில எப்படி நீங்க வந்துட்டு அந்த சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ் வந்துட்டு ஒரு தலைவரை பார்த்து நீங்க விமர்சனம் பண்ணீங்க, இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா தவறு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சென்னை ஹைகோர்ட் வந்துட்டு வார்ன் பண்ணி விட்டுருக்காங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆஜராயிருப்பாங்களா அட்வொகேட்டுங்க, அதுல சிங்வி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்டவங்க மனு போட்டாங்கல்ல, அது 2 பேரு அந்த மனு தாக்கல் பண்ணவே இல்லை, அதை நாங்க பண்ணவே இல்லை, எங்க ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்வி வந்து அந்த இதை சொல்றாரு. பிகாஸ் வந்துட்டு அதுக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை நாங்க தனியா விசாரிக்கிறோங்க, ஒருவேளை கோர்ட்டை ஏமாத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாங்க அதை பாத்துக்கிறோங்க, அதை நாங்க தனியா விசாரிக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க.
இப்ப அந்த சுப்ரீம் கோர்ட் அது மட்டும் இல்லாம என்ன சொல்லுது அப்படின்னா, இது வெறும் முதல் ஆர்டர் மட்டும்தான். நீங்க உங்க சைட்ல ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணலாம். அதுக்கான டைம் வந்துட்டு நாங்க 8 வாரம் கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இப்ப மறுபடியும் இதுல கவர்மெண்ட் சைட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, எங்களுக்கு சிபிஐ வேணாம் அப்படின்னா இவங்க மறுபடியும் போயிட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட்லயே வந்துட்டு மேல்முறையீடு பண்ணலாம். இதுதான் வந்துட்டு அவங்க சொன்னது. இந்த டிவிக்கு ஃபர்ஸ்ட் எதுக்கு போய் இந்த மனு எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு எஸ்ஓபி வேணும் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்துட்டு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் என்கொயரி பண்றது மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா இங்க வந்து கவர்மெண்ட் கீழே, தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய போலீஸுங்க. ஸோ அதனால வந்துட்டு எங்களுக்கு அவங்க என்கொயரி பண்றதுல நம்பிக்கை இல்லை, நீங்களா பார்த்து ஒன்று கொடுங்க அப்படின்ட்டு தான் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ வந்து சாதகமா வந்துட்டு தீர்ப்பு வந்திருக்கு. இது வெறும் தற்காலிகமா முதல் கட்டமாக கொடுத்த தீர்ப்பு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அது முதல் மனு அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்து அந்த சிபிஐ விசாரணையா இருக்கட்டும், அந்த எஸ்ஐடியா இருக்கட்டும், அதன் அடிப்படையில் கொடுத்தது மட்டும்தான். இது வேணும் மறுபடியும் ஏதாச்சும் குளறுபடி நடந்துச்சு, இந்த கவர்மெண்ட் போய் அவங்க அப்பீல் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் இது மாறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு அங்க நடந்தது. இப்ப அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டு சென்னை ஹைகோர்ட்டை பார்த்து சும்மா நம்ம இப்ப கருத்து சொல்லுவாங்கல்ல, விமர்சனம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சொன்னது என்ன அப்படின்னா, அந்த எஸ்ஓபி அமைக்க சொல்லி வந்த மனுவுக்கு நீங்க எஸ்ஐடி அமைச்சது எப்படி, அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டாவது வந்துட்டு மதுரை பெஞ்சில் இருந்த அந்த கேஸ்ல சென்னை ஹைகோர்ட்டு போயிட்டு எப்படி தலையிட்டுச்சு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இப்ப வந்துட்டு அந்த கரூர்ல நடந்த அந்த இடத்துல பிரச்சாரத்துல டிவிகேக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க, ஆனா ஏடிஎம்கே வந்து கேட்டப்போ நீங்க அதை அனுமதி கொடுக்கல, அது எப்படி உங்களால முடிஞ்சு? டிவிகேக்கு கொடுத்துருக்கீங்க, ஏடிஎம்கேக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே நைட்டுக்குள்ள எப்படி 30-40 போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க, அதை ஏன் விடியகாலம் 4 மணிக்குள்ள வந்து நீங்க தகனம் பண்ணீங்க, அதை தகனம் பண்றதுக்கு யாரு அனுமதி கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு அங்க விளக்களிக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு அங்க சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது. இந்த சிபிஐ விசாரணைங்கிறது நான் இப்பயும் சொல்றேன், அது ஒரு முதல் கட்ட விசாரணை மட்டும்தான். இதுக்கப்புறமே தொடர்ந்துகிட்டே போவோம். இவங்க வந்துட்டு போய் ஃபர்ஸ்ட் மனு கொடுத்ததுனால, அந்த ஆதவ அர்ஜுன் போய் மனு கொடுத்ததுனால இவங்க வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் மனுங்கிற அடிப்படையில அவங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்டு மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம், நீதியை அவங்க நம்பணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்துட்டு இந்த சிபிஐ அமைச்சிருக்காங்க. ஏன்னா கரூர் ஸ்டாம்பில் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அத்தனை உயிருக்கும் வந்துட்டு அவங்க பதில் சொல்லணும். இந்த விஷயத்துல ஏதாச்சும் வந்துட்டு தப்பா போணுச்சு, ஒரு சார்பா போணுச்சு அப்படின்னா மக்களுக்கு அரசாங்கத்து மேலேயோ நீதிமன்றத்து மேலேயோ சுத்தமா நம்பிக்கை வராது. அவங்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்கிறதுக்கோசரம் இந்த சிபிஐ அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு போட்டாங்க. இது வந்துட்டு டிவிகேக்கு இப்ப தற்காலிகமான ஒரு பூஸ்டா இருக்கும், ஃபர்ஸ்ட் கட்ட வெற்றியா இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்துட்டு அங்க சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது, அந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் சைடு பார்த்து கேட்ட கேள்விங்க. இப்போ நம்ம இந்த வீடியோடைய கடைசியில் இருக்கோம். நான் இதுலயும் நான் கிளியரா சொல்றேன், நான் எந்த கட்சிக்கு சார்பாகவும் பேச கிடையாது. அங்க எது நடந்துச்சோ ஒரு வெப்சைட் இருக்கு livelaw.in, அந்த இதுல வந்துட்டு இந்த கேஸை பத்தி டீட்டெயில் எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் அதுல இருந்து எடுத்துதான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு நான் எந்த கட்சிக்கு சார்பாகவும் பேச கிடையாது, மறுபடியும் சொல்லிடுறேன். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நான் இதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ருத்ரன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ இன்சிடென்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், ருத்ரன் ஸ்குவாட்.